வணக்கம் ஜோதிட நண்பர்களே. ஏற்கனவே ராசியை பற்றின முழு விவரங்களையும் பார்த்தாச்சு. அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும், எந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்பு இருக்கும், என்ன மாதிரியான உறவு முறைகள் இருக்கும் அப்படின்னு விளக்கமாகவே பார்த்தாச்சு. அதே போல் லக்ன விவரங்களையும் பார்த்தாச்சு. ராசி அமைப்பை போலவே லக்னத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியாகவே சொல்லியிருக்கும். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இனி ராசி மற்றும் லக்னம் இது ரெண்டும் சேர்ந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஒரு குறிப்பிட்ட லக்னம் மற்றும் ராசியாக ஒரு மனிதருக்கு அமைந்து வரும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சில விளக்கங்களை ஜோதிடத்தில் பொதுவாக சொல்ல முடியும். இனி அந்த விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம். பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க. எப்பவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான், இங்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு மனிதனை பற்றி அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் முழுமையான விஷயங்களை சொல்ல முடியும். மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுவான அமைப்பு கொண்டது தான். இங்கு சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் கிராஸ் பண்ணி வருவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்களாகவும் உணர்வுபூர்வமான விஷயங்களாகவும் பெற முடியும். அதே போல் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்க வேண்டாம். ராசி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஐடென்டிட்டி மட்டும்தான். ஜோதிட பலன்கள் எடுக்கிறதுக்காக பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் அவ்வளோதான். மற்றபடி 9 கிரகங்கள் 12 கட்டம் 27 நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் நமக்கு முழுமையாக முக்கியம். அதுதான் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது. அதனால் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்காதீங்க. நம்ம யாருன்னு கேட்டால் நம்மளுடைய பேரை எப்படி ஒரு அடையாளமாக சொல்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய சுய ஜாதகத்திற்கு அடையாளமாக இந்த ராசியும் லக்னமும் அமைந்து வருது. மற்றபடி இங்கே எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. ரிஷபராசி விருச்சிக லக்னம். பகவத்கீதையில் கிருஷ்ணர் ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க, மனிதன் தனக்குத்தானே நண்பனாகவும் தனக்குத்தானே எதிரியாகவும் இருக்கக்கூடியவன் அப்படி. ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நிலை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இந்த ரிஷபராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். காரணம், ஜோதிடத்தில் சில விஷயங்கள் ரொம்பவுமே நுட்பமாகவும் இருக்கும், புரியாத புதிர்களாகவும் இருக்கும். காரணம் என்னென்னா, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இரட்டைத்தன்மையிலே வேலை செஞ்சுட்டு இருக்கும். அதை முழுவதுமாக சரி அப்படின்னும் ஜட்ஜ் பண்ண முடியாது, தவறு அப்படின்னும் ஜட்ஜ் பண்ணவே முடியாது. நல்லதா கெட்டதா உண்மையா பொய்யா அப்படின்னு எந்த நிலையிலையுமே அதை ஜட்ஜ் பண்ணவே முடியாது. காரணம், அது 2 நிலைகள்லையுமே அது சேர்ந்து செயல்படும். சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி, இடத்துக்கு தகுந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் மாறச் செய்யும். இது இந்த ராசி லக்ன அமைப்புகள் அப்படின்னு வரும்பொழுது இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் அப்படிங்கிறது பெரும்பாலும் கிட்டத்தட்ட இந்த மாதிரியான நிலைகளை தான் வேலை செய்யும். அது முழுமையாக நல்லது அப்படின்னு சொல்ல முடியாது, முழுமையாக கெட்டது அப்படின்னு சொல்லிட முடியாது. நார்மலாக அந்த விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் அது ராசியாக இருந்தாலும் சரி லக்னமாக இருந்தாலும் சரி எல்லாமே பார்த்திங்கன்னா சிச்சுவேஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதே போல் இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்கள்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதனுடைய எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகக்கூடிய திறன் அப்படிங்கிறது அவங்களுக்கு உண்டு. எதையும் சும்மா அப்படியே மேலோட்டமாக பார்க்கக்கூடியவங்க அல்ல. அதனால தான் ஒரு விஷயத்தை அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து வெளியே வர்றது அவங்களுக்கே ரொம்பவும் சிரமமாக இருக்கும். அதே போல் ஒரு விஷயத்தை அவங்க ஆப்போஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா திரும்பவும் அதை ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா மேலோட்டமாக இருந்து பார்க்குறவங்களுக்கு அது புரியாது. இவங்க இன்டெப்த்தோடு இருந்து செயல்படக்கூடியவங்க. அதில் இருக்கக்கூடிய நுட்பமான நல்லது கெட்டது விஷயங்கள் அவங்களுக்கு தான் புரியும். அவங்க ஏன் வேணான்னு சொல்கிறாங்க, அவங்க ஏன் வேணும்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் புரியும். ஸோ இப்படி ராசி லக்ன ரீதியாக பார்க்கும்பொழுது இந்த விருச்சிகம் அப்படிங்கிறது ராசியாக இருந்தாலும் சரி லக்னமாக இருந்தாலும் சரி எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சியலான விஷயங்கள் தான். ஆனால் அதை புறக்கணிக்கவோ ஒதுக்கவோ முடியாது. அப்படி இந்த ரிஷபராசியில் பிறக்கக்கூடிய விருச்சிக லக்னக்காரங்க இப்போ முன்னாடி இந்த கிருஷ்ணர் சொன்ன மாதிரி தனக்குத்தானே நண்பனாகவும் தனக்குத்தானே பகைவனாகவும் இருக்கக்கூடியவங்க. காரணம், இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிறது இவங்களுக்கே தெரியாது. எப்போ இவங்க நல்லவங்களாக மாறுறாங்க, எப்போ இவங்க கெட்டவங்களாக மாறுறாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியாது. பெரும்பாலும் இவங்களுடைய புத்தியும் மனமும் வேறு வேறு நிலைகளிலிருந்து தான் வேலை செய்யும். புத்தி சரின்னு சொல்கிறது தான் மனசு ஏற்றுக்காது,
மனசு வேணுங்கிறத புத்தி ஏற்றுக்காது. அதே போல் வாழ்க்கையில் சுயநலம் இல்லாமல் செயல்படக்கூடியவங்க இந்த ரிஷபராசி விருச்சிக லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க. அதே நேரம் நம்பினவர்களால் ஏமாற்றப்படக்கூடியவங்க இந்த ரிஷபராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்க. இவங்க எப்போவுமே ஒரு டபுள் மைண்டோடு இருக்கிறதுக்கு ஒரு பெரும் ரீசனே இதுதான். இவங்க எதையுமே தனக்காக அப்படின்னு செஞ்சுக்க மாட்டாங்க. எப்போவுமே தன்னை சார்ந்தவங்களுக்கு, தன்னை நம்பியவங்களுக்காகத்தான் இருப்பாங்க. இவங்களோட மைண்ட் செட்டே பார்த்திங்கன்னா மற்றவங்களை பற்றி தான் அதிகமாக யோசிக்கும். மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத யோசித்து, மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படக்கூடியவங்க. ஆனால் பெரிய பிரச்சனையே என்னென்னா, இவங்க எந்த அளவுக்கு இப்படி பார்த்து பார்த்து மற்றவங்களுக்காக செய்கிறாங்களோ, யார் இவங்க நம்புகிறாங்களோ அவங்களே இவங்களுக்கு மன சங்கடத்தையும் சஞ்சலத்தையும் தரக்கூடிய நபர்களாக மாறிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரிஷபராசி விருச்சிக லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க உங்களுடைய வாழ்க்கையில் யார்ட்டாவது ஒருத்தருக்கிட்டையாவது நம்பி ஏமாந்து வாழ்க்கையே திசை திருப்பக்கூடிய சூழ்நிலையை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு ஏற்படும். அது எந்த வயசில் வேணாலும் இருக்கலாம். பட் பெரும்பாலும் அவங்களுடைய இளம் வயதிலே அவங்க பார்த்துட்றாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனம். ஸோ இவங்களுக்கு சுய ஜாதகத்தில் கிரகங்களுடைய அமைப்புகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் இவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது இந்த மாதிரியான ஏமாற்றங்களும் மன சஞ்சலங்களும் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதை எல்லாத்தையுமே முறியடித்து மீண்டும் ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். பட் அதுவே சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் சாதகமாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மற்றவங்களால் ஏற்படக்கூடிய அந்த மன சஞ்சலங்கள் அப்படிங்கிறது தொடர்கதையாகவும் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாகவே இருந்துக்கிட்டு இருக்கும். நார்மலாகவே இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சன்னியாச வாழ்க்கையில் தான் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். அதில் இந்த ரிஷபராசி விருச்சிக லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வேலை செய்யும். காரணம் என்னென்னா, அவங்களுடைய மனம் குடும்ப வாழ்க்கையால் ஈர்க்கப்படும். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை நிலையோ புற வாழ்க்கையில் எதையும் அனுபவிக்க முடியாமல் அக வாழ்க்கையை நோக்கி உள்ளே இழுக்கும். அதனால தான் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் உட்கார்ந்த இடத்துலேருந்தே பல வேலைகளை செய்யக்கூடிய திறன் பெற்றவங்களாக இருப்பாங்க. நார்மலாக இவங்களுக்கு பொது வாழ்க்கையில் அதிக ஈடுபாடுகள் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இந்த ரிஷபராசி விருச்சிக லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க மற்றவங்க முன்னாடி ஒரு சாதனையாளர் போல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, மற்றவங்க முன்னாடி பேரும் புகழோடு வாழணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க. மற்றதெல்லாமே இதுக்கப்புறம்தான். இந்த காசு பணம் ஆடம்பரம் நல்லது கெட்டது இதெல்லாமே அடுத்தது தான். மற்றவங்க முன்னாடி கெத்தாக இருக்கணும், அதுதான் இவங்களுடைய பிரதான எண்ணம். அதே போல் சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த அமைப்புகள் அப்படிங்கிறது தானாகவே ஏற்படும். வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு உயர்ந்த ஒரு நபர்களாக இவங்க இருப்பாங்க. ஒரு சாதனையாளர்கள் போல் அமைவாங்க. மற்றவங்க முன்னாடி செல்வாக்கான நிலையை பெற்று வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. பட் அதுவே சுய ஜாதகம் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களை அனுசரித்து போய்க்கிறது தான் நல்லது. அப்படி சமாளித்து போக முடியல அப்படின்னா தனிப்பட்ட முறையில் இவங்க என்ன தான் திறமை பெற்ற நபர்களாக இருந்தாலும் கூட வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு போராட்டக்களமாகத்தான் இருக்கும். ஜெயிக்கிறது தோக்கிறது அப்படிங்கிறது ரெண்டாம் பட்சம் தான். வாழ்க்கையில் நிம்மதி இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்காது. ஏன்னா இவங்க வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு இருக்கக்கூடியவங்க. அதனால் ஒன்று இவங்க இருந்தால் இந்த பக்கம் இருக்கணும், இல்லைன்னா அந்த பக்கம் இருக்கணும், அவ்வளோதான். நார்மலாகவே இவங்க ஒரு காதல் பிரியர்கள், ரொம்பவுமே சென்டிமெண்ட்டான நபர்கள், காதல் விஷயங்களில் அலாதியான நாட்டம் உடையவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். காதல் உணர்வுகளால் அதிகம் தூண்டப்படக்கூடியவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய பேருக்கு காதல் திருமணங்கள் அப்படிங்கிறது கூட ஏற்படும். பேச்சுவார்த்தைகளில் கண்டிப்பும் கலகலப்பும் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. புதிய விஷயங்களை விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இவங்ககிட்ட எப்போவுமே ஒரு விடாமுயற்சி அப்படிங்கிறது இருக்கும். லேஸில் எதையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. சுற்றுச்சூழல் மற்றும் கல்வி சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அளவான ஈடுபாடுகள் அப்படிங்கிறது, ரொம்ப டீப் இன்வால்மெண்ட் அப்படிங்கிறதும் இருக்காது. அதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு சும்மா இருக்கிறது அப்படிங்கிறதும் கிடையாது. தேவைக்கேற்ப அந்தந்த விஷயங்களில் ஈடுபாடு காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் நாட்டம் அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு. பட் அதே நேரம் இந்த விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களில் பெருசாக ஈடுபாடு காட்ட மாட்டாங்க. 10 ரூபா செலவு பண்ணுறோம் அப்படின்னாலே கொஞ்சம் யோசிக்க தான் செய்வாங்க. ஆன்மீக ரீதியான விஷயங்களில் நாட்டம் இருக்கும். பிரயாண விரும்பிகளாக இருப்பாங்க.
காரியங்களில் திறன் பெற்றவங்களாக இருப்பாங்க. அதாவது மற்றவங்களுடைய தேவை என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு செயல்படக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும். நார்மலாகவே இவங்களுடைய டோட்டல் லைஃபே பார்த்திங்கன்னா மற்றவங்களை சார்ந்ததாகத்தான் இருக்கும். ஏன்னா இயற்கையாகவே இவங்க வந்து தனக்காக அப்படின்னு எதையுமே யோசிக்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. ஒன்றும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காக, பெற்றவங்களுக்காகவோ, உடன்பிறப்புகளுக்காகவோ, குழந்தைகள் இல்லைன்னா வாழ்க்கை துணை, இவங்களுக்காகத்தான் அதிகமாக சிந்தித்து செயல்படுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் இவங்க வந்து வாழ்க்கை துணை பிரியர்கள். திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதால் அலாதியான பிரியம் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு. ஸோ எதையுமே தனக்காகனோ அல்லது தனிச்சிருந்தோ செயல்படவோ யோசிக்கவோ முற்பட மாட்டாங்க. நார்மலாக இந்த விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பார்த்திங்கன்னா ஒரு தனிமை விரும்பிகள் போல தான் எல்லா விஷயங்களும் செயல்படுவாங்க. தான் தோன்றித்தனமாக செயல்படக்கூடியவங்க தான். ஆனால் இந்த ரிஷபராசி, விருச்சிக லக்னம் அப்படின்னு வரும்பொழுது இவங்ககிட்ட வந்து சுயநலமும் கலந்திருக்கும், பொது நலமும் கலந்திருக்கும். ஆனால் தன்னையை விட மற்றவங்களை பற்றி அதிகமாக யோசிப்பாங்க. மற்றவங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை, நல்லது கெட்டதுகளை புரிஞ்சுப்பாங்க. ஸோ இவங்களுடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸும் அதுதான், மைனஸும் அதுதான். காரணம் என்னென்னா, இவங்க எந்த அளவுக்கு மற்றவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்களோ அதே அளவுக்கு மற்றவங்களும் தன்னை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்க மேலே யார் நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படிங்கிறத இவங்களுடைய எதிர்பார்ப்பு. தன் மேலே யாராவது நம்பிக்கை வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்காக உயிரை கொடுத்தும் போராடக்கூடியவங்க. தன்னை யாரும் மதிக்கலை அப்படிங்கும்போது அவங்க யாராக இருந்தால் எனக்கு என்ன அப்படின்னு விலகிடுவாங்க. அதனால் இவங்க எந்த அளவுக்கு மற்றவங்களை பற்றி அதிகமாக யோசிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு மற்றவங்களும் இவங்களுக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு மற்றவங்க இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு இவங்க அவங்களுக்காக உண்மையான ஒரு நபர்களாக இருப்பாங்க. அது யாராக இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான உறவுகளாக இருந்தாலும் சரி. ஸோ நேச்சுரலாகவே இவங்களுக்கு வந்து இந்த சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான லைஃப் அப்படிங்கிறது இருந்தாலும் கூட அது எல்லாத்தையுமே சமாளித்து சரி பண்ணி வாழக்கூடிய தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். கஷ்டப்படுறேன் ஆனால் வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை அவங்களுக்கு உண்டு. பட் அதுவே ஜாதகம் சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில், கிரக அமைப்புகள் சாதகமாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வாழ்க்கை முழுவதுமே பார்த்திங்கன்னா மனசஞ்சலங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். பெரும்பாலும் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இறை வாழ்க்கை சார்ந்த விஷயங்களில் நாட்டத்தை செலுத்த ஆரம்பிச்சிடுவாங்க. குடும்ப வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது நார்மலாக குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய அரவணைப்பை பெற்றவங்களாக இருப்பாங்க. குடும்ப விஷயங்கள், காரியங்களில் ஈடுபாடுகள், சாதகமான விஷயங்கள் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். அதே நேரம் குடும்ப உறுப்பினர்கள் வகையில் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள் அப்படிங்கிறது சில விஷயங்கள் கொஞ்சம் மேட்டுக்கு போட்டியாக சில முரண்பட்ட கருத்துக்களை கொண்ட ஆட்களாகத்தான் இருப்பாங்க. பட் இருந்தாலுமே குடும்பத்துக்குள்ளே எல்லாத்தையுமே அனுசரித்து போகக்கூடிய தன்மைகளும் இருக்கும். அதனால் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது சமாளிக்கக்கூடிய நிலைகளில் தான் இருக்கும். பெற்றோர்கள் அப்படின்னு வரும்பொழுது நார்மலாகவே இவங்களுடைய பெற்றோர்கள் ஒரு சுக வாழ்க்கையை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே நேரம் கடினமாக உழைக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. இவங்களுடைய தாயாருக்கு பார்த்திங்கன்னா குடும்ப ரீதியான விஷயங்கள், ஆன்மீக ரீதியான விஷயங்கள், ஈடுபாடுகள் இருக்கும். அவங்களுடைய தாயார் மேலே அதிக பற்று பாசம் வைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே போல் இவங்களுடைய தந்தைக்கு பார்த்தோம்னா அவங்களுடைய உடன்பிறப்புகள் மேலே அதிக பற்று பாசம் வச்சுருப்பாங்க. கொஞ்சம் ஸ்பெக்குலேட்டிங்கோட சில விஷயங்களில் ஈடுபடுவாங்க. அவங்களுக்கும் கூட இந்த ஆன்மீக ரீதியான விஷயங்கள்லாம் ஈடுபாடுகள் இருக்க செய்யும். உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு பெரும்பாலும் சாதகமாக தான் இருக்கும். நார்மலாகவே இந்த ரிஷபராசி, விருச்சிக லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு மன ரீதியாகவும் சரி, புத்தி ரீதியாகவும் சரி, உடன்பிறப்புகள் மேலே ஒரு தனிப்பட்ட பாசம், பிரியம் அப்படிங்கிறது எப்போவுமே இருக்கும். இன்னும் கிளியராக சொல்லணும்னா இளைய உடன்பிறப்புகள் மேலே ஒரு தனி பாசம், பிரியம், அக்கறை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. நார்மலாகவே உடன்பிறப்புகள் வகையில் ஒரு சாதகமான அமைப்புகள் பெற்றவங்களாகவே இருப்பாங்க. அதே போல் உடன்பிறப்புகளுடைய குழந்தைகள் மீது அதிகம் பற்று பாசம் வைக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. தன் குழந்தையை போலவே அவங்களுடைய குழந்தைகளையும் நேசிக்கக்கூடிய பக்குவம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும். திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி உறவுகள் அப்படிங்கிறது ஒரு சாதகமான அமைப்புகள் தான். முன்னாடியே சொன்ன மாதிரி சுய ஜாதகம் நல்லபடியாக இருக்கும் பட்சத்தில் இவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இவங்களுடைய எதிர்பார்ப்புகளை எல்லா வகையிலுமே பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அது அமையும். வாழ்க்கை துணையை முழுமையாக நேசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்காக எல்லா விஷயங்களையுமே பார்த்து பார்த்து செய்யக்கூடிய வகையில் ஒரு அதீதமான பற்று பாசம் அப்படிங்கிறது அவங்களுடைய விஷயங்களில் இருக்கும். பட் அதே நேரம் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணை கொஞ்சம் செல்ஃபிஷாக நடந்துக்கிறாங்களோ அப்படின்னு அப்பப்போ சிந்திப்பாங்க. பட் இருந்தாலுமே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்காகத்தான் இருக்கும். எந்த ஒரு நிலையிலுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. பட் இதுவே சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் சாதகமாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ முன்னாடி சொன்ன விஷயங்கள் எல்லாமே யோசிக்கக்கூடிய நிலைகளில் தான் இருக்கும்.
சென்டிமெண்ட்டாக போய் அவங்கக்கிட்ட விழுவாங்க. பட் அது தேவையில்லாத பிரச்சனையாகவும் மனசங்கடங்களாகவும் மாறும். ஸோ திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்களுக்கு சுய ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கும். நார்மலாகவே குழந்தைகள் பிரியர்கள் தான். குழந்தைகள் மேலே அதிகமாக பற்று பாசம் வைக்கக்கூடியவங்க. ஒரு கலகலப்பான விஷயங்களையும் பக்குவமான அணுகுமுறைகளையும் குழந்தைகிட்டிருந்து எதிர்பார்க்கலாம். இன்னும் சொல்லப்போனால் இவங்களை காட்டிலும் இவங்களுடைய குழந்தைகள் கொஞ்சம் பக்குவமாக நடந்து கொள்ளக்கூடிய திறன் பெற்றவங்களாக இருப்பாங்க. உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அளவான அமைப்புகள் தான். ரொம்ப டீப் இன்வால்மெண்ட் அப்படிங்கிறது இருக்காது. சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறதே நல்லது. ஏன்னா இந்த உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அப்படின்னு வரும்போது அங்கே எந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் இருக்குதோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தேவையில்லாத ஆகாத விஷயங்களும் இருந்தே தீரும். அதனால் அதெல்லாம் இடத்துக்கு தகுந்த மாதிரி, நேரத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் அனுசரித்து போய்க்கணும். தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இது இவங்களுக்கு ஒரு கலவையான நிலைகளில் தான் வேலை செய்யும். இயற்கையாகவே இந்த ரிஷபராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்க மற்றவங்க தேவையிருந்து செயல்படக்கூடிய திறன் பெற்றவங்களாக இருப்பாங்க. நுணுக்கமான வேலைப்பாடுகள் திறன் பெற்றவங்களாக இருப்பாங்க. ஆழ்ந்த சிந்தனை ஆற்றல், மதிநுட்பம், தொழில்நுட்ப திறன் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும். புது புது ஐடியாக்களை இன்வென்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டு. ஸோ இவங்க ரொம்பவுமே டெக்னிக்கலாக செயல்பட்டு வருவாங்க. பட் இவங்களுடைய தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது டீசல் இன்ஜின் மாதிரி ஒரு ஸ்லோ பிக்கப்பாகத்தான் இருக்கும். எதையும் எடுத்தோம் கோத்தோம் அப்படின்னு செய்ய முடியாது. எல்லாத்தையுமே ஒரு லாங் டேர்மில் பார்க்க வேண்டியதாகத்தான் இருக்கும். எடுத்த உடனே ரிசல்ட் எதிர்பார்த்து எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அது இவங்களுக்கு சரிப்பட்டு வராது. அதுவே இவங்க மற்றவங்களுக்காக செய்யக்கூடிய விஷயங்களை பார்த்திங்கன்னா டக்குன்னு ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம். பட் இவங்களுக்காக அப்படின்னு இவங்க செய்யக்கூடிய விஷயங்களை பெருசாக ரிசல்ட்டை எதிர்பார்க்க முடியாது. அதாவது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆகையினால் தொழில், வேலை, உத்தியோக ரீதியாக இவங்களுக்கு பொறுமை, நிதானம் அப்படிங்கிறது அதிகமாக தேவைப்படும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பெருசாக அவங்களுக்கு நாட்டம் இருக்காது. ஒரு சிலருக்கு மட்டும்தான் அது சார்ந்த அமைப்புகள் அப்படிங்கிறது செயல்படும். ஸோ ஓவராலாக இந்த ரிஷபராசி விருச்சிக லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தனக்குத்தானே நண்பன், தனக்குத்தானே பகைவன். உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறதே பெரும்பாலும் மற்றவங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கண்ணாடி மாதிரி தான் இருக்கும். அதனால் இவங்களை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள், இவங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களை சரியான விதத்தில் பார்த்துக்கிறதும் அனுசரிச்சிருக்குமாக இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.